வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நமக்கு தற்போது 2026ஆம் ஆண்டு 3 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பநிலை உயர இருக்கு பசிபிக் பெருங்கடலில். உலகின் சராசரி வெப்பநிலை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. 1.7 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரும்னு எதிர்பார்க்கப்படுது. தங்களது வீடுகளை சுற்றி அதிகமாக மரக்கன்றுகள் நடுங்க, அதிக மர செடிகளை வளருங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உணரும் வெப்பநிலையை நீங்கள் குறைக்க முடியும். எலினோ உருவானதை உலக வானிலை அமைப்பும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய வானிலை நிறுவனங்களும் இந்திய வானிலை மையமும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்தும் இந்த எலினோ குறித்தான அறிக்கையை கொடுத்துருந்தோம். மேட்டூர் மற்றும் பவானிசாகர், அமராவதி, அதே போல தெற்கே பார்த்தோம்னா முல்லை பெரியாறு போன்ற அணைகளில் நீர் இருப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐப்பசி கார்த்திகை மாதம் அடமழை இருக்கு, அதிகமான மழைப்பொழிவு இருக்கு. அடுத்த ஆண்டு கோடை என்பது அதீதமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் மக்களை அச்சமூட்டுவதற்காக நம்ம தெரியப்படுத்தல. இன்றைய காணொலியில சூப்பர் எலினோ குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இயல்பா பார்த்தோம்னா நம்ம ஜனவரி மாதத்திலிருந்தே இந்த எலினோ பற்றி தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம். சமீபத்தில் நமக்கு பார்த்தோம்னா கடலூர், மயிலாடுதுறை மற்றும் இப்போ விழுப்புரம் மாவட்டங்களில் அந்த சூப்பர் எலினோ குறித்தான விவசாயிகளுக்கான மாவட்ட அளவில் விழிப்புணர்வு கருத்தரங்கும் நம்ம செஞ்சிட்டோம். அதே மாதிரி நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்தும் இந்த எலினோ குறித்தான அறிக்கையை கொடுத்துருந்தோம். இந்த சூழலில் எலினோ தற்போது உறுதியாகி இருக்கு. எலினோ உருவானதை உலக வானிலை அமைப்பும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய வானிலை நிறுவனங்களும் இந்திய வானிலை மையமும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. உலக வானிலை அமைப்பும் ஐநாவும் சூப்பர் எலினோவுக்கு உலக நாடுகள் தயாராகணும்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதன் காரணமாக இந்த எலினோ குறித்து ஒரு மீள்பதிவு தான். மீண்டும் சுருக்கமாக இந்த எலினோ என்ன, அதன் தாக்கம் எப்படி இருக்கும், எதனால நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த எலினோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய கடல் வெப்பநிலை மாற்றம் தான். இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் போது அதை எலினோன்னு சொல்லுவோம். இயல்புக்கு குறைவான வெப்பநிலை நிலவும் போது அதை லானினான்னு சொல்லுவோம். இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை 1 டிகிரி அதிகரித்தால் அது எலினோ. தற்போது அதிகரிச்சிருக்கு, எலினோ உருவாகிட்டு, இது உறுதியாகிட்டு. அடுத்து இது வரக்கூடிய அடுத்த 2-3 மாதங்களில் அக்டோபர் மாதத்தில் 2 டிகிரிக்கு மேலே உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதன் காரணமாக சூப்பர் எலினோ செப்டம்பர் இறுதி அக்டோபரில் உருவாகும்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ அந்த 2 டிகிரிக்கு மேலே உயருதுன்னு சொல்கிறோம். சூப்பர் எலினோ உருவாக இருக்குது. அது எத்தனை டிகிரி போகும் அப்படின்னு பார்த்தா 3 டிகிரிக்கு மேலே போக இருக்குது. இதற்கு முன்னதாக 2.8 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தது 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக 1876. அதன் பிறகு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நமக்கு தற்போது 2026ஆம் ஆண்டு 3 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பநிலை உயர இருக்கு பசிபிக் பெருங்கடலில். இதன் தாக்கம் என்ன பண்ணுன்னா உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். பெரும் வறட்சி, வெப்ப அலைகள், அதீத வெப்பம், இது போன்ற ஒரு தாக்குதல், காட்டுத்தீ பரவுதல், அதே போல் அதீத மழைப்பொழிவு, பெரும் வெள்ளப்பெருக்கு, குறுகிய காலத்தில் அசாதாரணமான மழை, இதெல்லாம் உலக அளவில் ஏற்படும். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகளே பாதிப்படையும். குறிப்பாக நமக்கு ஆப்பிரிக்கா, தெற்காசிய நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அதிகப்படியான காட்டுத்தீ பரவுதல் அடுத்த ஆண்டு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்பிரிக்காலெல்லாம் பெரும் வறட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமின்றி உலகின் சராசரி வெப்பநிலை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 1.7 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரும்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற தாக்கங்கள்லாம் உலக அளவில் இருக்கும். இந்திய அளவில் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையும். தற்போது நடப்பில் இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் பிரதானமாக மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையும். அதன் காரணமாக நீர்நிலைகளில் நீர் இருப்பு குறையும். குறிப்பாக தமிழ்நாட்டிலையுமே வெப்பச்சலன மழை தான், மலைமறைவு மாநிலம் தான். வெப்பச்சலன மழை குறைந்து முக்கிய அணைகள் மேட்டூர் மற்றும் பவானிசாகர், அமராவதி, அதே போல் தெற்கே பார்த்தோம்னா முல்லை பெரியாறு போன்ற அணைகளில் நீர் இருப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அடுத்த ஆண்டு கோடை காலத்தில் இதன் காரணமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமின்றி இந்த வெப்பங்கிறது இந்த நடப்பாண்டிலேயே செப்டம்பர் மாத இறுதி அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் தமிழகத்தில் நீடிக்கும். குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் இருக்கும். அதன் பிறகு 2027ஆம் ஆண்டு கோடை காலத்தில் அதீத வெப்பநிலை பதிவாகும். குறிப்பாக மார்ச் தொடங்கி ஜூலை மாதம் வரைக்கும் அவ்வப்போது வெப்ப அலைகளின் தாக்கமும் இந்தியாவில் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வெப்பம் சார்ந்த தாக்கங்கள் ஒரு புறம்.
மழைப்பொழிவின் தாக்கம் அப்படின்னு பார்த்தா நமக்கு கடலோர மாவட்டங்கள், சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் குறிப்பாக சொல்லணும்னா ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை ஏற்படுத்தும். ஸோ இப்போ விவசாயிகள் பொதுமக்களுக்கு புரியணும்னா ஐப்பசி கார்த்திகை மாதம் அடமழை இருக்குது, அதிகமான மழைப்பொழிவு இருக்குது. அதே பிற தமிழ் மாதங்களில் மழைப்பொழிவு குறைந்து வெப்பமான நாட்கள் அதிகமாக இருக்கும். இடையிடையே வெப்பச்சலன மழை பெய்யும். ஆனால் அந்த வெப்பச்சலன மழை வந்து ஒரு வாரத்துக்கு பரவலாவோ அல்லது நிலவக்கூடிய வெப்பத்தை குறைக்கும் அளவுக்கோ நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் அளவுக்கோ இருக்காது. வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பிற மாதங்களில். அதுவே இந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழி முதல் வாரம் வரைக்கும் மழைப்பொழிவின் தாக்கம் அதிகமாக இருக்கும், அதீத மழைப்பொழிவு இருக்கும். அப்போது இதற்கு தான் நம்ம தயாராகணும். அப்போ என்ன பண்ணணும்னா குறுவை பட்டம் அப்படிங்கிற இடத்துல நம்ம இப்போ டெல்டாவில் வந்து இப்போ மேட்டூர் அணை திறக்கப்படலை. இப்போ இந்த சூப்பர் எலினோவின் தாக்கத்தை நம்ம உணர தொடங்கிட்டோன்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு தெற்கே வந்து வைகை அணையும் வந்து பாசனத்துக்கு திறக்கலை, மேட்டூர் அணையும் திறக்கப்படாத ஒரு சூழல் இருக்குது. இதற்கு முந்தைய சூப்பர் எலினோ ஆண்டுகளில் வெறுமனே 70 டிஎம்சி 80 டிஎம்சி தண்ணீர் தான் கர்நாடகாலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ தற்போதும் பருவமழை அங்கே தீவிரமடையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெரிதாக மழை பதிவாகலை, கர்நாடக அணைகள்லையும் தண்ணீர் இல்லை. இப்போ இந்த சூழல்லாம் இருக்குது. அப்போ நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வெப்பமும் அதிகமாக இருக்கும், மழைப்பொழிவும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். விவசாயிகள் அதற்கு தகுந்த சாகுபடி முறையை பயன்படுத்தணும், அதற்கு தகுந்த பட்டத்துக்கு போகணும், அந்த அதிகப்படியான வெயிலை தாங்கக்கூடிய பயிர் ரகங்களை தேர்ந்தெடுக்கணும். அதுவே ஐப்பசி கார்த்திகையில் அடம் மழைப்பொழிவு வயல்களில் மூழ்கினாலும் அதை வந்து தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு நெல் ரகங்களை தேர்ந்தெடுக்கணும். குறிப்பாக சம்பா பட்டத்தில் விவசாயிகள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இதற்கு அதிக மழைப்பொழிவை தாங்கக்கூடிய ஒரு பயிர் ரகங்களுக்கு செல்வது நல்லது. இப்போ குறுவை பட்டத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு நிலத்தடி நீர் மட்டமும் இல்லை, மேட்டூரும் இல்லைங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு குறுவை செய்ய வேண்டாம். இதான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். சம்பா பட்டத்துக்கு போங்க, இல்லை முன் சம்பாவுக்கு போயிருங்க, கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். சம்பா பட்டத்தில் சாதகமான நிலை காணப்படுது. இல்லை எனக்கு வந்து நிலத்தடி நீர்மட்டம் இருக்குது, இப்போ வடக்கு டெல்டா, மயிலாடுதுறை, நமக்கு தஞ்சை, திருவாரூர் போன்ற பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் இருக்குன்னா இப்போ குருவை போட்டிருப்பீங்க ஆல்ரெடி. அடுத்து சம்பா முடிச்சுட்டு அடுத்த போகத்துக்கு பருத்தியோ இல்லை வேறு நிலக்கடலை போன்றவை போகிறது நல்லது. ஏன்னா நம்ம பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக நிலத்தடி நீரை வந்து எடுக்கும்போது இந்த அதிகப்படியான வறட்சி நிலவும் போது நிலத்தடி நீர்மட்டமும் குறையும், உப்பும் அதிகரிக்கும். ஸோ அதுக்கெல்லாம் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். ஸோ இது மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அடுத்த ஆண்டு கோடை என்பது அதீதமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் மக்களை அச்சமூட்டுவதற்காக நம்ம தெரியப்படுத்தலை. இந்த நிலைகளை தவிர்க்கணும், அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்னு தான் நம்ம பதிவு செய்து வருகிறோம். குறிப்பாக இதுலேருந்து நம்ம என்ன தற்காத்துக்கலாம், இதுக்கு என்னதான் ரெமெடி, அதிகமாக வெயில்னு சொல்கிற என்ன பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கு பண்ணுறப்ப இதை தான் நம்ம கோரிக்கையாக சொல்கிறோம். என்னென்னா தங்களது வீடுகளை சுற்றி அதிகமாக மரக்கன்றுகள் நடுங்க, அதிக மர செடிகளை வந்து வளருங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உணரும் வெப்பநிலையை நீங்கள் குறைக்க முடியும். ஒரு ஏசி பயன்படுத்தினா நம்ம ரூமில் இருக்க டெம்பரேச்சர் குறையும், அது எவ்வளவு நேரத்துக்கு அந்த ஏசியை பயன்படுத்த முடியும். ஸோ அப்போது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய வெப்பநிலை குறையணும், அடுத்த ஆண்டு வரக்கூடிய வெப்ப அலைகளில் தற்காத்துக்கணும்னா தற்போது இன்றைய தினம் ஒரு மரச்செடியை வச்சு நீங்கள் உங்கள் வீடுகளை சுற்றி மரக்கன்றுகளை பராமரிக்கும் போது கண்டிப்பாக அடுத்த ஆண்டு வரக்கூடிய வெப்ப அலைகள்லேருந்து தங்களது வீடுகளை தற்காத்து கொள்ள முடியும். அதே மாதிரி வயல் வரப்புகளில் ஒரே ஒரு மரம் நமக்கு வந்து மலைவேம்போ இல்லை மகோகனியோ இது போன்ற ஒரு மரங்கள் பெரிதாக நிழலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு மரங்களை நட்டு வளர்க்கும் போது கண்டிப்பாக ஒரு குறுகிய காலத்தில் அந்த மரங்கள் உங்களுக்கு பயன்படும். அது மட்டுமின்றி வயலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைக்கும். அதே மாதிரி வயலோட நிலத்தடி நீர்மட்டம் குறையாமல் இருக்கும். ஸோ அதற்கு சாதகமாக அமையும். அது மட்டுமின்றி மழைநீர் சேகரிப்பு, நீங்கள் நிறைய பேர் நம்ம வந்து போர்வெல்ஸ் வச்சுருக்கோம், ஆழ்துணை கிணறுகள் வச்சுருக்கோம், ஆனால் அதில் கொண்டு போய் மழைநீரை வந்து ரீசார்ஜ் பண்ணுறோமானா கிடையாது. ஸோ அதனால் மழைநீர் சேகரிப்பை பண்ணுனா, ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் மழை பற்றாக்குறை, நமக்கும் நிறைய மாதங்கள் நிறைய நாட்கள் மழை பற்றாக்குறை, ஆனால் குறிப்பிட்ட 2 மாதங்கள் அதிக மழை பதிவாக இருக்குது. அப்போ அந்த மழைக்காலத்தில் சரியாக மழைநீரை சேகரித்தா நிலத்தடி நீர்மட்டம் உயரும். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் தங்களது வயல்களிலேயே பண்ணை குட்டை போன்றவை அமைத்து அடுத்து வரக்கூடிய கோடை காலத்துக்கு தேவையான நீரை சேகரித்து வைப்பது நல்லது. இது போன்ற சில நம்மளால் முடிந்த நடவடிக்கைகள் எடுத்தாலே இந்த எலினோவை நம்ம எதிர்கொள்ள முடியும். அடுத்து இந்த செப்டம்பர் வரை வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஆகாது, ஆனால் கோடை போன்ற ஒரு நிலையே தொடரும். அதன் காரணமாக வயதானவர்கள் இல்லை தங்களது வேளாண்மை பணிகளெல்லாம்
ஒரு நண்பகல் 12 மணிக்குள்ளாக வைத்துக்கொள்ளலாம், மீண்டும் 4 மணிக்கு மேலே வைத்துக்கொள்ளலாம். இந்த குறிப்பிட்ட 12 மணிலிருந்து 4 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் வெப்பமும் வெப்ப அலைகளின் தாக்கமும் அதிகமாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட நாட்களில் அதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதிகப்படியான நீர்ச்சத்து உடைய பொருட்களை எடுத்துக்கோங்க. தங்களது உணவு பழக்க வழக்கங்களில் நீர்ச்சத்து உடைய பொருட்களை அடுத்த 1 வருட காலத்திற்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ தற்போது உருவாகக்கூடிய உருவாயிருக்க எல்லினோ சூப்பர் எலினோவா அக்டோபரில் உருவாக இருக்கு. அந்த சூப்பர் எலினோவின் தாக்கம் அடுத்த ஆண்டு ஜூலை வரைக்குமே இருக்க போகுது. அப்போது நம்ம அதற்கு தகுந்தாற் போல திட்டமிடணும், அதற்கு தயாராகணுங்கிறது தான் ஒரே கோரிக்கை. தங்களது ஊர்களில் இருக்கக்கூடிய நமக்கு நீர்நிலைகள்லாம் அதிகப்படியாக, அதாவது தூர்வாரி வைக்கும்போது கண்டிப்பாக மழைக்காலத்தில் மழைநீரை சேகரிக்கலாம். இப்போ 2015 ஒரு சூப்பர் எலினோ ஆண்டு தான். தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் பல மாவட்டங்கள் வெள்ளப்பெருக்கு பார்த்துச்சு. ஆனால் 16ல் பெரும் வறட்சி ஏற்பட்டுச்சு. காரணம் என்னன்னா, வெள்ளம் ஏற்படும் போது கரைகள் உடைந்து நம்ம நீர் தேவையில்லாமல் சேகரிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுது. அதை தவிர்க்கணும். அது குறித்து தான் நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதை எச்சரிக்கையாக அதை பண்ணிட்டு இருக்கோம். மாவட்ட நிர்வாகத்திற்கும் நீர்வளத்துறை அமைச்சருக்குமே இதை நம்ம தெளிவுபடுத்தி இதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டிருக்கோம். ஸோ மேலும் நம்மளும் தனிநபரும் இந்த எலினோக்கு தயாராகணும். இது பயமுறுத்துறதுக்கோ அச்சமுட்டுறதுக்கோ சொல்லலை. இதில் பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய ஒரே நோக்கம். தற்போதே குடிநீர் மேட்டூர் அணை திறக்க முடியாத சூழல், குறுவை நடைபெறாத ஒரு சூழல் உருவாகியிருக்கு. ஆனால் நாளை குடிநீர் பிரச்சனை வந்துடக்கூடாது. தற்போதே பல மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனை இருக்குது. ஆனால் அடுத்த ஆண்டு மேலும் வெப்பம் அதிகரிக்கும். இந்த குறிப்பிட்ட நீர் நிலைகளில் தண்ணீரின் இருப்பு குறையுங்கிறப்போ அதற்கு முக்கியத்துவம் அளித்து அதற்கு தேவையான நடவடிக்கையை அரசு எடுக்கணுங்கிறதும் நம்மளுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த சூப்பர் எலினோவின் நிகழ்வு தொடர்ச்சியாக நம்ம பார்த்து அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே உங்கள் மாவட்டத்தில் அதன் தாக்கம் எப்படி இருக்குங்கிறதான கருத்தரங்கும் நடைபெற இருக்குது. அது மட்டுமின்றி இது குறித்தான தொடர்ச்சியான வீடியோக்களும் வெளிவர இருக்குது. இது நம்ம மட்டுமே சொல்லலை. ஆரம்பத்தில் நம்ம தான் பேச ஆரம்பித்தோம், அது உண்மை. ஆனால் இன்றைய தினம் இதை உலக நாடுகளும் ஏற்றுட்டு இருக்காங்க. உலக வானிலை அமைப்பும் ஐநாவும் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. எல்லாருமே இதுக்கு தயாராகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்போதும் கூட எலினோனா ஒன்றுமே இல்லை, எலினோ தாக்கமும் இல்லை, நீங்கள் அதெல்லாம் சிலர் பயமுறுத்துறதுக்காக சொல்கிறாங்கங்கிறது ரொம்ப கவலை அளிக்குது. அதே மாதிரி குறுவை பட்டத்துக்கு ஜூனில் நிரம்பிடும், ஜூலையில் நிரம்பிடும், இல்லை ஆகஸ்ட்டில் நிரம்பி உபரிநீர் கடலில் போகும்னு சொல்கிறதெல்லாம் நம்பி நீங்கள் குறுவை பண்ணிவிட்டு பிற்காலத்தில் பொருளாதார இழப்பை சந்திக்காதீங்க. உங்கள்கிட்ட நிலத்தடி நீர்மட்டம் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் சோர்ஸஸ் இருக்குன்னா தாராளமாக பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அது இல்லைங்கிறப்போ தான் நமக்கு அந்த பிரச்சனை இருக்கும். ஒட்டுமொத்தமாக அந்த சூப்பர் எலினோ நிகழ்வுங்கிறது கடலில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றம், அதன் தாக்கம் தமிழகத்தில் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் சும்மாவே சொல்லிட்டு இல்லை. கடந்த சூப்பர் எலினோ ஆண்டுகள்லாம் எடுத்துட்டா 2024 உலகின் சராசரி வெப்பநிலை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு 1.55 டிகிரி அதிகரிச்சிச்சு. அதற்கு காரணம் முன்னதாக உருவான 2023 உருவான எலினோ தான். அது மட்டுமின்றி மிக்ஜாம் புயல், தூத்துக்குடியில் 100 சென்டிமீட்டர் மழை, இதெல்லாம் ஏற்பட்டுச்சு. 2015 சூப்பர் எலினோ பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 16-17 பெரும் வறட்சி ஏற்பட்டுச்சு. ஸோ 1997 சூப்பர் எலினோனால பெரும் மழைப்பொழிவு தமிழகம் சந்திச்சிருக்கு. தற்போதும் அது போன்ற ஒரு நிலை, நிறைய நாட்கள் வெப்பமான நாட்கள், வறண்ட நாட்கள், வடகிழக்கு பருவமழையில் அதிக மழைப்பொழிவு. ஸோ அதற்கு தயாராகணுங்கிறது தான் நம்முடைய ஒரே கோரிக்கை. வரக்கூடிய நாட்களில் எலினோ குறித்து மேலும் விளக்கமான காணொளிகள்லாம் வெளியிட இருக்கு. நன்றி.